அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு விஜய் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் கூட 9 பேர் அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்காங்க சொல்லணும். கிட்டத்தட்ட 60 வருஷமா திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மீறி ஒரு புதிய கட்சி உள்ள அவங்க முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த வரவேற்கத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகணும் அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சார் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நேரத்தை பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் அவரே நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் பேசினாருங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்றதுக்கு அப்புறம். அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு வியப்புற்ற வகையில் இருக்கு. ஒரு சில உண்மையிலே சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். சாத்தியக்கூறு இல்லை, இப்போ பதவியேற்ற ஒரு இதுல பார்த்தோன்னா சொல்லிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதா இருக்கும். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயங்கள்ல பேசினாரு. அது மட்டும் இல்லாம பிரச்சாரம் மாதிரி இந்த விஷயத்த சொன்னாரு. வெள்ள அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. சொல்லணும் என்னன்னா, யாருமே இதுக்கு முன்னாடி இந்த கஜானா பத்தி எதுவுமே சொல்லல, இதுக்கு முன்னாடி இந்த துறையை பத்தி எதுவும் சொல்லல. அவங்க இருக்கிறத எடுத்து வெளியே எடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி புதிய முயற்சியில நான் தமிழகத்தை கொண்டு போறேன். எனக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்ற விஷயத்த விஜய் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன திட்டத்துல 3 திட்டங்கள் இப்பயே நடைமுறைப்படுத்திட்டாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 100 யூனிட் மின்சாரம் கொடுக்கறதா நம்ம ஆல்ரெடி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த 100 யூனிட்டே இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தோன்னா மின்சாரத்துறை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் போயிட்டு இருக்கு. அவர் இல்லை நான் இன்னொரு 100 யூனிட் எக்ஸ்ட்ராவே தரேன், நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அவ்வளோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் 100ல 2 பேர் 3 பேர் மட்டும் தான் 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றாங்க அது வீட்டுக்கு. பட் இது ஒரு நல்ல திட்டமானு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு சுமாரான திட்டு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு இந்த விஷயத்த மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த வந்த உடனே சொல்றாரு. கண்டிப்பா சாத்தியக்கூறு இருந்துச்சு, நான் முழுமையாக அந்த பிரச்சனையை கையாளினாரு அப்படின்னா நான் மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா போதை கலாச்சாரம் பார்த்தோன்னா தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டை முக்கியமா சொல்லணும். இதை முழுமையான முடிக்க முடிஞ்சால் மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுத்துக்கலாங்க. ஏன்னா முதல் அறிக்கை இது பாத்தீங்கன்னா அறிக்கை திட்டமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு திட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு திட்டம் அதுவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டை பத்தி கண்டிப்பா நல்ல ஒரு புரிதலோட விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் பார்த்தா கூட பேசக்கூடிய விஷயத்துல விஜய் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா நம்ம என்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது அலசாரங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டா ஒரு திரைப்படத்துல பேசுற மாதிரி பேசுறாரு. அது ரியாலிட்டியில ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ரியாலிட்டியை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே இப்பயே ஆட்சி அமைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமத்தைப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைச்சர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சிரமத்துல மீறி இந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்க விஷயங்கள் செயல்பட்டார்னா மிக வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பாத்தீங்கன்னா புதிய ஒரு ஆளை வரணும். ஏன்னா 2 பேருமே ஆண்ட கட்சிகள். ஒண்ணு திமுக அதிமுக திமுக இப்படி மாத்தி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ புதுசா ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சாதனை படைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷ உற்சாகத்தோட கண்டிப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த சந்தோஷ உற்சாகத்தோட இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரா புதுசா வந்திருக்காரு. அவர் நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் சரி அவரை ஃபர்ஸ்ட் வரவேற்கணும். அதுக்கப்புறம் கட்சியோட செயல்பாடு நல்லா இல்லை, அவர் செயல்பாடு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம கருத்துக்களை கண்டிப்பா தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். விஜய் சிஎம் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது கருத்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.